சார் இவ்வளோ அழகான கவிதைகள்லாம் எழுதுறீங்க. உங்களுக்கு சலிக்கவே இல்லையா சார்? அழகு சலிக்குமா? அழகு சலிக்காதில்ல. மகிழ்ச்சி சலிக்குமா? மகிழ்ச்சி சலிக்காதில்ல. நமக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு விஷயம் சலிக்குமா? சலிக்காதில்ல. ஏன்னு கேட்டேன்னா, துக்கம் தான் சீக்கிரம் சலிச்சு போகும். வருத்தம் தான் சீக்கிரம் சலிச்சு போகும். கஷ்டம் தான் சீக்கிரம் சலிச்சு போகும். மகிழ்ச்சிய வந்து நீங்க எத்தனை தடவை திரும்ப திரும்ப அல்லது அழகை எத்தனை தடவை நீங்க உங்களுக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அது இன்னும் தீரவே தீராம நமக்கு அது புது புது அர்த்தங்கள குடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது தேவதேவன் ஒரு கவிதையில சொல்லுவார் வந்து, அ "உயிர்களின் இயல்பு இன்பம் எய்துதல்" அப்படின்ட்டு. அப்படி பார்க்குறப்போ, இன்னும் வந்து நான் ஒரு தமிழ்ல 12,500 கவிதைகள் எழுதியிருக்கேன். இன்னும் ஒரு 10,000 கவிதைகள் எழுதினா கூட, கவிதை நான் எழுதக்கூடிய அந்த வசீகரமோ எனக்கு சலிக்கவே சலிக்காது. சார் புத்தகம் வாசிக்கிறது இந்த ஜென்ரேஷன்ல எவ்வளோ முக்கியமா இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். எல்லா ஜென்ரேஷன்லேயுமே புத்தகங்கள் வாசிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இப்போ வந்து நீங்க ஒரு நாள் எங்களுடைய இந்த அரங்கத்தில வந்து நீங்க ஃபுல்லா இருந்தீங்கன்னா, என்னுடைய புத்தகங்கள், என்னுடைய கவிதைகளை தேடி வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் யங் ஜென்ரேஷன்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2K கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க எப்படி இந்த புத்தகங்கள் நோக்கி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் ஒரு கவிதையை பார்க்குறாங்க. என்னுடைய கவிதையை யாரோ ஒருத்தர் வாசிக்கிறாங்க. இல்லை ஒரு பொயட்ரி கார்டாக போடுறாங்க. உடனே அவங்க கூட உடனடியாக கனெக்ட் ஆகுறாங்க. அப்போ வந்து அந்த புத்தகங்களை தேடி வர்றாங்க. இது மாதிரி இன்றைக்கி என்னுடைய புத்தக விற்பனையுடைய பெரும்பகுதி இந்த யங் ரீடர்ஸ்னால் உருவானது தான் வந்துட்டு. எப்போவுமே உங்களுக்கு வாழ்க்கை மேலே ஒரு கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் புக்கு படிப்பீங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கையை புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா புக்கு படிப்பீங்க. இல்லை அப்படிலாம் எனக்கு எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் தேவையில்லைங்க புக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே வாழ்க்கையின் மீது அலட்சியமாக இருக்கிறவங்க மாதிரியே வாழ்க்கையின் மீது அக்கறையோடு இருக்கவங்க அது ஒரு செக்ஷன் இருப்பாங்க இளைஞர்கள் இல்லைங்க. அவங்க முந்தின ஜென்ரேஷன் இளைஞர்கள் எப்படி படித்தாங்களோ, அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் இளைஞர்கள் எப்படி படித்தாங்களோ அப்படி இன்றைக்கி இருக்காங்க. இப்போ நான் ஒரு கல்லூரிக்கு உரையாற்ற போகிறேன். அங்கே ஒரு 10,000 மாணவர்கள் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 500 மாணவர்கள் கலை, இலக்கியம், பண்பாடு இதில் வந்து ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க தான் பின்னாடி சைன் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து நிறைய விஷயங்களில் வந்து ஈடுபாடு காட்டுறாங்க. அதனால் நான் இளைஞர்கள் மேலே எப்போவுமே நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒருவன். நாங்கள் இளைஞர்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த கவிதை வாசிக்கிறதுக்கு, போயட்ரி ரீல்ஸ் பண்ணுறதுக்கு எங்கள் நூலகத்துறையிலேருந்து நிறைய ட்ரெயின் பண்ணுறேன். அவங்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா வந்து ப்ராமினெண்ட்டான ஒரு ப்ரெசென்டராக அவங்கெல்லாம் வந்து டெவலப் ஆகிட்டு வர்றாங்க. ஸோ அப்படி பார்க்கையில் இளைஞர்களை பற்றி நெகட்டிவாக சொல்லப்படுற எதுலேயுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. அப்போ பெரியவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் புக்கு படிச்சுக்கிட்டு பெர்ஃபெக்டாக இருக்காங்களா சொல்லுங்கள்? அப்படி ஒரு இளைஞர்கள் இப்படி இருக்காங்கன்னா சரி, இப்போ மிடில் கிளாஸ் ஆளுங்க எல்லாத்த பற்றியும் பேசுவோம், வயசானவங்க எல்லாத்த பற்றியும் பேசுவோம். நிறைய குற்றங்களை வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க, மிடில் கிளாஸ் ஆளுங்களோ வயசானவங்களோ பண்ணுறாங்க வந்துட்டு. அப்போ வந்து இந்த வாழ்க்கையில் எதிக்ஸுங்கிறது அல்லது சமூக அக்கறை, மொழி மேல் அக்கறை, பண்பாட்டு அக்கறைக்கெல்லாம் ஜென்ரேஷனோ வயசோ வந்து வித்தியாசம் கிடையாது. இன்றைக்கும் நான் எவ்வளவோ தமிழில் ஆர்வம் உள்ள வந்து கல்லூரி மாணவர்களை நான் பார்க்குறேன். அவ்வளோ ஆர்வத்தோடு வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அவ்வளோ ஈடுபாட்டோடு பேசுகிறாங்க நம்ம மொழி மீது, பண்பாட்டின் மீது. அதே சமயம் இதுலலாம் எந்த அக்கறையும் இல்லாத மணி மைண்டடாக மட்டும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டுமல்ல, இன்னும் நிறையா எல்லா ஏஜில் இருக்கிறவங்களையும் பார்க்குறேன். பண்பாட்டு உணர்வுங்கிறது ஒரு தனி பாதை, அது எல்லா வயசில் இருக்கவங்களுக்கும் இருக்கும். சார் பிகினர்ஸ்க்கு ஒரு புக் சஜஸ்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க சார்? நான் இதை வேறு மாதிரி சொல்கிறேன். ஒரு பையன் வந்து தனக்கான பார்ட்னரை யாராவது சஜஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு பொண்ணு வந்து தனக்கான பார்ட்னரை அல்லது தனக்கான ஒரு ஃப்ரெண்டை சஜஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அதை? இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம 100 பேர்த்துக்கிட்ட பழகுவோம், ஆனால் யாரோ ஒருத்தர்கிட்ட நமக்கு ஒரு க்ளோஸ்னஸ் வரும், நமக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி வரும், நம்ம கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு ஈடுபாடு வரும் அவங்கக்கிட்ட. புத்தகங்கள் அதே மாதிரி தான். நம்ம முதல்ல புத்தகங்களோட பழகணும். அப்போ தான் நமக்கான புத்தகங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம எல்லாமே வேறு உலகங்கள்லேருந்து வர்றோம். இப்போ உங்களுடைய பேக்ரவுண்டு வேறு மாதிரி இருக்கும், என்னுடைய பேக்ரவுண்டு வேறு மாதிரி இருக்கும். லைஃப்பை பற்றி உங்களுக்கு இருக்க கொஸ்டின்ஸ் வேறு மாதிரி இருக்கும், எனக்கு இருக்க கொஸ்டின்ஸ் வேறு மாதிரி இருக்கும். எனக்கு முக்கியமாக இருக்க ஒன்று உங்களுக்கு முக்கியமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. அப்போது புத்தகங்களை பார்க்க திடீர்னு உங்களுக்கு உளவியல் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கலாம். உதாரணமாக சிவபாலனோட ஒரு புக்கு இருக்குது. இந்த புக்கில் அச்சம் பதற்றம் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. இன்னொரு புக்கு உணவும் மனமும்னு ஒரு புக்கு இருக்குது. இன்னொரு புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் ஒரு லைக் ஒரு உலகம்னு இருக்குது. ஒன்று மீடியா அப்சஷன் பற்றினது, இன்னொன்று ஃபுட்டுக்கும் நமக்குமான நம்ம மைண்டுக்குமான தொடர்பு பற்றினது, இன்னொன்று வந்து நம்முடைய அச்சம் பதற்றம் இதை பற்றினது. இந்த 3 டாப்பிக்கு உங்கள் முன்னாடி இந்த புக்கு இருக்குது. சிவபாலனோட புக்கை நாங்கள் வெளியிட்டிருக்கோம்.
இந்த 3ல் நீங்கள் ஏதாவது ஒரு புக்கை சூஸ் பண்ணணுன்னா அந்த சமயத்தில் எதை சூஸ் பண்ணுவீங்க? அப்போது ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது டென்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் அச்சம் பதட்டம் புக் எடுத்து இது பண்ணலாம். இல்லை ஃபுட் ஹேபிட்டை பற்றி உங்களுக்கு குழப்பம் இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணலாம். அப்போது உங்களுடைய கேள்விகள் தான் அந்த புத்தகத்தை டிசைட் பண்ணணும். முதல்ல நம்ம படிக்க வேண்டிய புத்தகம் என்ன, சக்ஸஸ் பண்ண வேண்டிய புக்கு என்னன்ட்டு. அதனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளி அந்த ரெக்கமெண்டேஷனில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு பதிலாக வந்து நம்ம ரொம்ப 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 தொடர்ந்து தேடல்கள் வழியாக நமக்கான ஆசிரியர்களையும் புத்தகங்களையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சார் உங்களுக்கும் எழுத்துக்குமான காதல் எப்படி சார் இருக்கு? நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து படிக்கிறேன், சின்ன வயசுலேருந்து எழுதுகிறேன். நான் ஒரு 8 வயசில் படிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா எனக்கு நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுத்தாரு. எங்கள் வீட்டில் படிக்கிறதுக்கான சூழல் இருந்தது. நான் என்ன சொல்ல போனால் எல்லா வகையான புத்தகங்கள் நூல்களையும் எங்கள் வீட்டில் செய்தித்தாள்களை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நான் ரொம்ப சின்ன வயசுலேயே எழுத ஆரம்பிச்சிட்டேன். 12 வயசு இருக்கையிலே நான் கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய முதல் புத்தகம் என்னுடைய 15 வயதில் வெளிவந்தது. மனுஷபுத்திரன் கவிதைகள் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 42 வருஷமாக எழுதிட்டுருக்கேன் விடாமல். 53 கவிதை தொகுப்புகள் வந்திருக்கு. 12,500 கவிதைகள் எழுதியிருக்கேன். தமிழில் மட்டும் இல்லை, உலகத்திலே இவ்வளோ நம்பரில் எந்த மாடர்ன் போய்ட்ஸும் எழுதுனதில்லை. எழுதுறது எனக்கு பிடிக்கும். எழுதுறது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் என் எழுத்துக்காக மட்டுமே என்னை தேடி வரக்கூடியவங்க, நேசிக்கக்கூடியவங்க எண்ணற்ற மனிதர்கள் இருக்காங்க. நான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட இவ்வளோ மனிதர்களை சம்பாதிச்சிருக்க மாட்டேன். அவங்க தான் என்னுடைய உலகம். அவங்க தான் என்னுடைய எல்லா விதமான வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். அவங்க தான் வந்துட்டு தமிழ் எனக்கு எல்லாமே கொடுத்தது, எழுத்து எனக்கு எல்லாமே கொடுத்தது. என் வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லையோ அது எல்லாத்தையுமே எழுத்து எனக்கு கொடுத்தது. சார் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு புக்கை பற்றி சொல்லுங்கள் சார். என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியாருடைய நூல்கள் என்னுடைய சின்ன வயசில் என்னை ரொம்ப பாதிச்சது. பெரியாருடைய எழுத்து தொகுதிகள். அதே மாதிரியே வந்து எனக்கு ஒரு உலக இலக்கியங்கள் எடுத்துகிட்டேன்னா போரும் வாழ்வும் என்னை ரொம்ப பாதிச்சு. டால்ஸ்டாயினுடைய போரும் வாழ்வும் என் யங்கேஜில் என்னை ரொம்ப பாதித்த ஒரு புத்தகம். தமிழ் இலக்கியத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுந்தர ராமசாமியோட ஜேஜே சில குறிப்புகள். அது ஒரு நாவலுங்கிற விதத்தில் என்னை பெரிய அளவுக்கு அது பாதிச்சுது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு துறை சார்ந்தும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு நூல்கள் என்னை பாதிச்சிருக்கு.